அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். துணைக்கு யார் கூடயும் போகிறாதீர்கள், போனால் வினையில் மாட்டிக்கொள்வீர்கள். குரு மற்றும் சனிவானுடைய தொடர்பால் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பற்றியும் ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பற்றி வச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீடான மிதுனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அக்டோபர் 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சி, அதாவது அதிசார பயிற்சி 8ஆம் வீடான கடகத்தில் உச்சமடைய போகிறார். உச்ச வீடு என்றாலும் 8ஆம் வீடு அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம்தான். ஓகேங்களா? உங்களுடைய வலிமை, உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு ஒரு பிரச்சனையை சரி செய்கிறதுக்காகவே செலவழிக்கப்படும். ஓகேங்களா? கடனை அளிப்பதற்கு, எதிரியை வீழ்த்துவதற்கு, நோயை சரி கட்டுறதுக்கு, இதுக்காக மெனக்கடையக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஆனால் அதில் மீண்டு வருவீங்களா? நிச்சயம் மீண்டு வருவீங்க. ஏன்னா 8இல் உங்கள் ராசிநாதன் உச்சம். இப்போ மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? கேது. எங்கே இருக்கிறாரு? 9ஆம் வீடான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, சரிங்களா? ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவானுடைய உச்ச பார்வை, அதாவது 9ஆம் பார்வை, அந்த குருனுடைய மற்றொரு வீடான மீன ராசி மீது பதிக்கிறது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுகிறது. சனிவான் முழு அசுப கிரகம், ஆனால் குருவான் முழு சுப கிரகம். சனி பகவானும் குரு பார்க்குறாரு, ஆனால் பதிலுக்கு சனி பகவானால் குருவை பார்க்க முடியாது. அப்போது ஒரு கெட்ட கிரகத்தை நல்ல கிரகம் பார்க்கும்போது அந்த கெட்ட கிரகம் நல்ல கிரகமாக மாறி ஆகணும், சரிங்களா? உங்களுடைய தனுசு ராசிக்கு 4ஆம் இட மீனத்தில் இந்த குரு சனி தொடர்பு ஏற்படுது. ஆனால் குரு எங்கே இருக்கிறார்? 8இல் இருக்கிறார். உங்களுடைய நட்சத்திராதிபதி கேது பகவான் 9இல் இருக்கிறார். அந்த 9ஆம் வீடான சிம்மத்திலேருந்து எண்ணி பார்த்தா அந்த மீனம்ன்றது 8ஆம் வீடாக வரும். ஓகேங்களா? அப்போது வேறு வழி கிடையாது. உங்களுக்கு ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும், ஒரு நல்லதிலும் ஒரு கெட்டது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். முதல்ல இந்த வீடு கட்டணும், இல்லை வாங்கணும், இல்லை சொத்து பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்த விற்கணும், இல்லை ஒரு இடத்த வாங்கணும், அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் அதில் கண்ணும் கருத்துமாக கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க, அல்லது பெரிய ஒரு லாபத்தை நோக்கி ஆசைப்பட்டு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ பண இழப்பு அல்லது பண ரீதியாக ஏமாற்றம் அல்லது சொத்து ரீதியான ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதே போல் பெரிய பட்ஜெட்டு நினச்சி ஒரு தொழிலையோ ஒரு வீட்டிலையோ இறங்கிறாதீங்க. அதனால தான் ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்கன்னு சொன்னேன். அது உங்களுடைய ஃபைனான்ஷியல், எப்படி ஃபைனான்ஷியல்னால் உங்களுடைய அடுத்த ஒரு 20 வருட வாழ்க்கையை முழுங்கிடும். அப்படி ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. அதேபோல் இந்த வருடத்தில் துணைக்கு சென்றாதீங்க. ஸோ மூல நட்சத்திரம் பிறந்த நீங்கள் படிக்கிற மாணவராக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய பிரச்சனைக்காக இருக்கலாம். இப்படி யாருக்கணும் அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு, அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் துணைக்கு, ஹெல்ப்புக்கு, உதவிக்கு போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த சிக்கலில் உங்களையும் சேர்த்து மாட்டி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது, கவனத்தை வந்துங்க. அதே போல் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் துணை போயிடாதீங்க. ஏன்னா அந்த பழி மட்டுமில்ல, அதில் பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. தேவையில்லாத உங்கள் மீது பழி பாவம் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? சரி, இப்படி கெட்டது நடக்கும்போது நல்லது நிச்சயம் நடக்கும். ஏன்னா சனி பகவானைத்தான் குரு பார்க்குறாரு. சனிவான் திருப்பி வந்து குருவை பார்க்குறதில்ல. அது 4ஆம் நடக்கிறனால நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி படிப்பின் முடிவில் வெற்றி கிடைக்கும். ஒரு அரியெல்லாம் சரி பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்களோ அதிலெல்லாம் தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்புண்டு. வேறு இடம் மாறணும், நான் வந்து இந்த கம்பெனியை விட்டு போனால் போதும், நான் இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு மாறினா போதும், நான் திருமண வாழ்க்கை நடந்து வேறு வீட்டுக்கு போனால் போதும் நிம்மதி அப்படின்னு வேறு ஒரு இடத்துக்கு மாறினா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த வேறு இடத்துக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்கு வாய்ப்புண்டு. ஓகேங்களா? மேலும் இந்த நேரத்தில் மாங்கல்ய பலம் கூடும். மூல நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு கணவருடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி கணவருடைய ஆயுள் விருத்தி அடையும். ஓகேங்களா? அதே போல் வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு நேரம் இது.
ஸோ 2 பேர்னால வருமானம் கிடைக்குங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. ஒன்று வாழ்க்கை துணை அவருடைய வழியிலோ அவங்க வீட்லேயோ அவங்க விஷயத்துலையோ வரவும் வருமானமும் சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும். அடுத்து தாய் வழி உறவுகள் அல்லது தாயின் மூலமாக வருமானம் லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமாக படிப்பு விஷயத்தில் வெற்றியோடு சேர்த்து பரிசோ விருதுகளோ பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் மிக முக்கியமாக மூல நட்சத்திரத்தில் பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சுபகாரியம் சடங்கு போன்ற விஷயங்கள் நடைபெறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் நாளில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறார். அப்போது இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பு படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை அது சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளைட் ஏறக்கூடிய யோகம் உண்டு, விமானம் ஏறக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஸோ மேலும் தங்க நகை நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் தங்கத்தை அடமானம் வைத்து சில காரியங்கள் தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. கவலைப்படுத்தவங்க தங்கம் உங்களுக்கு கடனில் மூழ்காது, கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ அப்படி அடமானத்திற்கு தங்கத்தை வைக்கின்ற பொழுது அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடும் சாட்சிகளோடும் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. கார் வண்டி வாகனம், குறிப்பாக கார் தான் ஓட்டுறது, அந்த கார் வண்டி அதில் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ பிள்ளைகள் நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணமோ அல்லது வேலை தொழிலோ ஏதோ ஒன்று அமைந்து உங்களை விட்டு சற்றே பிரிந்து விலகி இருப்பார்கள். அதற்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கடமைகளை முடிப்பதற்காகத்தான் இருக்கும். அதனால் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆகமொத்தம் நிச்சயம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 9ல் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுபானோட நட்சத்திராதிபதி நிச்சயம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய தன்மானம் கௌரவம் பெயர் புகழுக்கு ஒரு சின்ன ஒரு இழுக்கு கூட ஏற்படாமல் காப்பாற்றி கொடுப்பார். அது எந்த தயக்கமில்லை. மிக முக்கியமாக மூல நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஜீவசமாதி மற்றும் சிவ வழிபாடை தவறாமல் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுவும் பிரதோஷம் அன்று நந்தீஸ்வரனோட வழிபாடு மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.